வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? அட்டா ஓஹோ, இந்த பிக் பாஸ் முடியறதுக்குள்ள அடுத்த காதலா என்னையா நடக்குது அப்படின்னா இருந்துச்சு. இந்த வாரம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ரயான் பேசுகிற பேச்சே சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ஃபுல்லாக வந்து பவித்ரா கூட பேசிட்டே இருப்பார், மண்டையை கழுவிட்டே இருப்பார். நம்ம எல்லாம் என்ன நினச்சோன்னா, முத்துக்குமாரனை வந்துட்டு சொல்கிற விஷயங்களாம் கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஜீவன் இந்த பவித்ரா தான். ஏன்னா அவங்க தான் கும்பரஞ்சாமி அப்படின்னு இருப்பாங்க, மற்றவங்கக்கிட்ட எத்து பேசவும் மாட்டாங்க. அங்கே ஒரு மண்டை ஆட்டு, இங்கே ஒரு மண்டை ஆட்டு, இப்படி போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது மாதிரி போயிட்டே இருக்கணும். ரொம்ப 2 பேரும் மாறி மாறி பேசிட்டாங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு திடீர்னு ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணாமல் டமால் அடிக்கிறாரு. பவித்ரா வெக்கப்பட்டவங்க ஓடுறாங்க, ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா இதே பவித்ரா ராணுவ க்யூட்டான ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக போச்சு. பட் கடைசியில் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் புஷ்ஷுன்னு போச்சு. இப்போ அடுத்தது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அடுத்த காதல் மாதிரி ஒன்று மலருது. ஆனால் வந்துட்டு இது மலருமா, இது மலஞ்சு அப்படியே போகுமான்னு. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான், இது வரைக்கும் மலர்ந்த காதல் ஒன்று கூட சக்ஸஸ் ஆனதான் சரித்திரமே இல்லை இந்த 8 சீசனில். இது மட்டும் மலர்ந்துருமா அப்படின்றது நம்ம கேள்விக்குறி. என்ன நடக்குதுன்னா, ரயான் வந்துட்டு சிம்பு மாதிரி இருக்கார், இவங்க வந்துட்டு அந்த தசாவதாரம் அதில் வர அசின் மாதிரி கேரக்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து அதிகப்படியாக நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். இவங்ககிட்ட அதிகப்படியாக மூவ் பண்ணுறது 2 பேர். ஒன்று ரயான் எக்கச்சக்கமாக, இன்னொருத்தர் நம்மளோட மாதவனாக இருக்கிற ஆர்னவ். ஆனால் மாதவனாக இருக்கிற ஆர்னவா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற்றுனாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க, இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. இவரும் அதே விஷயங்கள் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க சொல்லவே இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரியா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, ஏன் அந்த கேரக்டர் கொடுத்ததே இவன் வந்துட்டு எல்லா பெண்களோடும் க்ளோஸ் ஆகிறதுக்கு தானே, என்ன மன்மதன்ல அப்படின்னு சொல்லும்போது ரயான் என்ன சொல்கிறாருன்னா, ரியா இல்லை ரயான் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் நான் ஒருத்தர்கிட்ட தான் வந்து க்ளோஸ் ஆவேன் அப்படின்னும் போது பவித்ரா வந்துட்டு அந்த கேரக்டருக்கு அது கிடையாதுடா, அந்த கேரக்டர் ஒருத்தர்கிட்ட மட்டும் க்ளோஸ் ஆக மாட்டாங்கன்னு அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரயான் என்ன சொல்கிறேன்னா, நான் கேரக்டர்னு தான் ஒன்று உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், அது உனக்கு தான் புரிய மாட்டேதுன்ட்டார். நான் கேரக்டரில் இருந்து தான் ஒன்று சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் உனக்கு தான் புரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு. பவித்ரா டக்குன்னு ஷாக்காக வராங்க. இந்த படத்தெல்லாம் வந்து தந்தன அந்த மாதிரி இருக்குது. டக்குன்னு ஷாக்காக வராங்க, அப்படியே வெக்கப்படுறாங்க, அப்படியே போகிறாங்க. போகும்போது வெக்கப்பட்டு ஒரு பார்வையை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இந்த அம்பிக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. எங்கே போகிறேன்னு, ஏதோ பாத்ரூம் போவேன், நான் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ வர வரைக்குன்றார். சரி தான், இது என்னடா புது காதலாக இருக்குது, காதலுக்கு வந்து சோதனையாக இருக்குது. காதலுக்கு மட்டும் வாய் இருந்துச்சு வச்சுங்க, என்னத்தான் சொல்கிறது, வண்டியாக பேசும். ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படி தான் இருந்திருக்கு இது வரைக்கும். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பவித்ரா ரயான் இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ஜோடி மாதிரி அவருக்கு ட்ரை பண்ணாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன கொடுமைனா, இதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ராணுவுக்கு எப்படி இருக்கும் பாவம். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.